வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலி பேசுகிறேன். குரு ஜோதிடம் இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய ஜோதிட தகவல்கள், ஜோதிட பதிவுகள் மிகவும் உபயோகமாக பயன்பட்டு வரும். அந்த வகையில் நீங்களும் இதை நல்லா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுத்து வர்றீங்க. அதற்காக மனமார்ந்த நன்றிகள். அன்பார்ந்த தனுசு லக்ன அன்பர்களுக்கு 2024 மே 1 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலனைத்தான் இந்த பதிவில் பார்க்குறோம். லக்னம் என்பது நிலையானது. நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கான பதிவை பார்த்து எல்லாவித பதிவுகளுமே என்னுடைய லக்னம் சார்ந்த பதிவுகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இந்த குருவானவர் நமக்கு 5ஆம் இடத்துல இருந்தார் மேஷத்தில், இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடம் கெட்ட ஸ்தானம், அதனால் கெட்ட பலன், இப்படியெல்லாம் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதிலிருந்து மாறுபட்டு நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் என்பது உங்களுடைய ஈடுபாடு என்ன, உங்களுடைய கேள்வி என்ன, இந்த கேள்விக்கு இப்போ நடக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படியெல்லாம் பதில் சொல்லுதுங்கிறத பார்க்குறது தான். அதனால் ஒரே ஒரு கிரகமானது ஒரு சில கேள்விகளுக்கு சாதகமாகவும் ஒரு சில கேள்விகளுக்கு பாதகமாகவும், எல்லா கிரகங்களுமே அப்படி எல்லாருக்குமே செய்யும். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்கணும். இந்த ஒரு வருட கால பயிற்சியில் குருவானவர் 3 நட்சத்திரத்தின் வழியே பயணிக்கிறார். கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடையது, ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடையது, மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடையது. இப்போ இந்த 6ஆம் இடம் என்பதும் 2ஆம் இடம் என்பதும் 10ஆம் இடம் என்பதும் ஒன்று தான். தனுசுக்கு 2ஆம் இடமான மகரம், அது ஒரு பூமி ராசி. 6ஆம் இடமான ரிஷபம், அதுவும் பூமி ராசி. 10ஆம் இடமான கன்னி, அதுவும் பூமி ராசி. அப்ப இந்த 3 ராசிகளிலுமே ஒரே கிரக நட்சத்திரங்கள் தான் இருக்கின்றன, சூரியன், சந்திரன், செவ்வாய். அந்த வகையில வேலை செய்யறவங்க, தொழில்சாலை செய்யறவங்க, சர்வீஸ் பண்றவங்க மற்றும் பொருளாதார மேம்பாடுகளுக்காக இந்த பாவங்களை எடுத்து கேள்வி கேட்கிறவங்களுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் தொழிலுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பாவங்கள். அப்ப தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே 5ல் குரு இருந்தப்ப இப்போ உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் தடை ஏற்பட்டிருக்கு. அதாவது டிமாண்ட் இல்லை சார், ஆர்டர் இல்லை சார், ஆனால் ஃபேக்ட்ரியில் வேலையே இல்லை, ஃபேக்ட்ரியை என்னால் ரன் பண்ண முடியல, உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு முடக்கமாகி போச்சு அப்படின்னு போன தடவை இருந்ததெல்லாம் இப்போ மாறி டிமாண்டு கிடைக்கும், ஆர்டர் கிடைக்கும், தொழில் வேலைகள் தொடர்ந்து இயங்கும். இப்போ உணவாகட்டும், உடையாகட்டும், மருந்தாகட்டும், இந்த 3 செக்டார்லையுமே வேலைகள் நடக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும். அதே போல் வியாபாரம், ட்ரேடிங்கு, உணவு சார்ந்த ஹோட்டல்கள் பிஸ்னஸ்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, மருத்துவத்துறை சார்ந்தது, உடைகள் தைக்கிறது, டிசைனிங் செய்கிறது, ஒரு ஜாப் ஒர்க்கு பண்ணி கொடுக்கறது, ஒரு மூலப்பொருளை வாங்கி இன்னொரு பொருளை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது, இது அத்தனைக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல டைம். அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அப்பப்போ வேலையில் சில சில தடைகள் ஏற்படும். சீக்கிரம் முடிக்க முடியல, ஒரு டைமுக்கு வேலை நடக்கலைங்கிற அவஸ்தைகள் ஏற்படும். யாருக்கிட்டையாவது அந்த டீம் ஒர்க்கை ஒருத்தரை சந்தித்து மேம்படுத்தி கொள்ளலாம், அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கலான்னு போக போக அதுக்கு போராட்டமாக இருந்துக்கிட்டோம். அதே மாதிரி இடம் மாறுறது, வீடு மாறுறது, இடம் விற்கிறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதில் கான்சன்ட்ரேஷனை குறைச்சிக்கணும். இடம் வாங்கிறது, சொந்தமாக வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படும், நமக்கு கட்டுமான துறைகள் நல்லா இருக்கும். குழந்தைகளாக இருந்தால் அடிப்படை கல்வி, ஹைஸ்கூல் கல்வி படிப்பு நல்லா வரும். மொத்தத்தில் சொத்து பத்துக்கு பாதிப்பு இல்லாமல் டெவலப் பண்ணி கொண்டு போகும்.
குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய பேச்சு நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய படிப்பு தரம், கல்வி வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய சந்தோஷம், கலைகள், நமக்கு உண்டான கிரியேட்டிவிட்டி மைண்டோட செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறதுக்கு நமக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது மட்டும் ஏற்கனவே நிறைவேறிங்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நிச்சயம் பண்ணது எல்லாம். இப்போ இனிமேல் பார்த்துட்டு இருக்கிறதுல கொஞ்சம் தடை ஏற்படும். அதில் மெயினாக கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே கொஞ்சம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அது வரைக்கும் கொஞ்சம் தடை ஏற்படும். சில பேருக்கு கணவன் மனைவி உறவு விரிசலாகி பிரச்சனை நடந்து கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அதனுடைய தன்மைகள் அது அப்படியே தொடர்ந்து நடைபெறும். சில பேருக்கு அது காம்ப்ரமைசிங்கில் போய் அந்த வழக்கு முடிவுக்கு வந்துடும். மொத்தத்தில் பிரிவினை அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிடுது குரு. கஷ்ட நஷ்ட வலி வேதனை அப்படிங்கிறது உடல் உபாதைகள் சார்ந்து நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது குரு அப்படின்னா அடிவயிறு, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, சுகர், இது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்து கட்டிகள், வீக்கம், இது சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். நமக்கு 6ஆம் இடம் என்பதில் சுக்கரனுடைய வீடாக இருக்கனால சுகர் சம்மந்தப்பட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் பூர்வீக சம்மந்தப்பட்டதில் தந்தை வர்க்கம், அந்த சொத்து பத்துகள், இதுகளுக்கெல்லாம் ஒரு ஸ்லோ ப்ராசஸாக போயிட்டுருக்கும். உடனடியாக டக்கு டக்குன்னு வேலை நடக்கலை, பட் இருந்தாலும் பிரேக் ஆகலைங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் சொந்த தொழில் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். மூத்த சகோதரன் சகோதரி வகையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், நண்பர்களுக்கும் கூட கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். அதாவது அது நம்மளுடைய இந்த எதிர்பார்ப்புங்கிறது அங்கே செட் ஆகாது. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த குருவானவர் தடை பண்ணுறாருன்னு எடுத்துப்போம். ஒரு மூலதனம் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க போகிறது, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக. அப்போ இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மேம்பாடுகளை கொடுக்குறாரு. நமக்கு உண்டான ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எப்படியெல்லாம் பலன் தர்றாருங்கிறத பார்த்தோம். ஜென்ரலாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 12 ராசி மண்டலங்களில் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரம் 360 டிகிரியில் பறந்து விரிந்து கிடக்கு. இந்த 360 டிகிரியில் ஒரு டிகிரியிலும் கூட ஒரு கிரகம் நம்மளை ஆளுகிறது. அந்த வகையில் நமது ஜனன ஜாதகத்தை இந்த சிஸ்டத்தில் போட்டு நீங்கள் அக்யூரஸியாக கணிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோச்சார பலன்களையும் பயிற்சி பலன்களையும் திசாபுத்தி பலன்களையும் உங்களுடைய 12 பாவ விதி கொடுப்பனைகளையும் புரிந்து கொண்டு நம்ம ஜோதிட பலனை நம்ம வளர்த்துக்க முடியும். அது மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ நமக்கே நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கை கொடுப்பினைகளையும் புரிந்து கொண்டு அந்த விதி என்கின்ற அளவுகோலினுடைய பக்குவம் தெரிந்துவிடும். அதன் பிறகு எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த விஷயத்திற்கு சாதகம் பாதகம் என்ற அதை பயன்படுத்தக்கூடிய புரிதல் உண்டாகி நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.